ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து கைமா போட்டு குஃப்தா எப்படின்னு பார்க்கலாங்க. இது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது 1/4 கிலோ வந்து கீமா நல்லா சுத்தம் பண்ணி வடிகட்டி வச்சு எடுத்துக்கிட்டேன். மட்டன் கீமாங்க இது. அப்புறம் இதுக்கு மசாலா வந்து இந்த ஒற்றைக்கல்லை வந்து ஒரு 50 கிராம் இது வந்து இதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது தனியாக ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மசாலா போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, 2 லவங்கம், 2 பட்டை, கொத்தமல்லி, தனியாத்தூள், இது வந்து மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு கொரப்பாக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அடிச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கீமா வந்து அதில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இதில் போட்டு பாருங்கள், கொரப்பாக அடித்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இது தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது தனியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ஒற்றைக்கல்லை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிட்டு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி எல்லாமே போட்டுட்டேன் நான் ஒற்றைக்கல்லை. இது வந்து அப்படியே கலக்கி வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு குருமா தாளிக்கலாம். அங்கே பார்க்கலாம். இப்போ வந்து குருமா தாளிச்சிக்கலாம். குருமா தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். இங்கே பாருங்கள், 2 லவங்கம், சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாக்கி வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி இருக்கிறேன். அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பார்க்கலாம். நல்லா வந்து பொன்னிறமாக வரட்டும். பாருங்கள், பொன்னிறமாக வருது. இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அப்புறம் இது ஒரு 2 பத்த தேங்காங்க. இது வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்து பெரிய சைஸ் ஒரு தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கணும். இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். தேங்காய் வந்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இதில் வந்து இப்போது இது அரைச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்குங்க. இது நல்லா கொதி வரட்டும். பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ கிரேவி வச்சுக்கோங்க. நான் இந்த கிரேவிலே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. கொஞ்சம் வந்து கிரேவியாக தான் வைப்பேன் நான். இப்போ வந்து இந்த கீமாவுடைய உருண்டை பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா வெந்து கிரேவி பதம் வரும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பரான மட்டன் குஃப்தா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வச்சுக்கோங்க. இனி எனக்கு போதும். நான் இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன்.
ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குஃப்தா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குஃப்தா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான டிஷ்ஷுங்க இது. சாப்பாட்டுக்கு, இடியாப்பத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.